ஹாய் ப்ரோஸ், நம்ம போன வீடியோவில் வந்துட்டு இங்கே தான் முடித்தோம். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரியாக்ட் ப்ராஜெக்டை வந்துட்டு செட்டப் பண்ணி ஜஸ்ட் நம்ம அதை ரன் பண்ணி இங்கே தான் முடித்தோம். ஸோ பேசிக்காக இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, ரியாக்டில் வந்துட்டு JSXனால் என்ன, ஏன் JSX யூஸ் பண்ணுறோம் ரியாக்டில் அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். பேசிக்காக JSXனால் என்னென்னா ஜாவாஸ்கிரிப்ட் அண்ட் XML அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நான் இந்த மூணுமே இல்லை, ஜஸ்ட் HTML தாங்க. உங்களுக்கு புரிகிற பாஷையில் சொன்னால் HTML தான் ஜாவாஸ்கிரிப்ட், JSX. பட் ஸ்டில் அந்த JSXக்கு வந்துட்டு கொஞ்சம் சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா div ஹெட்டர்ன்னு இருக்குது. ஜஸ்ட் நான் அந்த ஹெட்டரை வந்துட்டு H1 அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா H1 ஒரு div இருக்கும். ஜஸ்ட் நான் அந்த இதையும் எடுத்துடுறேன், அந்த கிளாஸ் நேம்னு இருக்கிறதையும் ஜஸ்ட் நான் எடுத்துடுறேன். ஓகே, டாப்பில் வந்துட்டு இந்த லோகோ இம்போர்ட் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, இம்போர்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதையும் எடுத்துருங்க. ஜஸ்ட் இதுவும் நம்மளுக்கு தேவையில்லை, app.cssஸும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹலோ ரியாக்ட், அது ஒரு H1 டேக்குள்ளார இருக்கும். ஓகே, சிம்பிள். ஓகே, பேசிக்காக இவ்வளோ தான். ஸோ இது வந்துட்டு HTML மாதிரி தான் இருக்குது, பட் ஸ்டில் இது வந்துட்டு JSX எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் இந்த என்டையர் ரிட்டனை வந்துட்டு நான் ஜஸ்ட் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரிட்டர்ன் எழுதுகிறேன். ரிட்டர்ன் ஜஸ்ட் react டாட் create எலமெண்ட்குள்ளார div கொடுக்குறேன். ஓகே, சிம்பிள் தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் div null கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த பேராமீட்டர் என்னன்றதையும் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு ஹலோ ரியாக்ட் அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் ரியாக்ட் வந்துட்டு இம்போர்ட் ஆகலைன்னு சொல்லும். பேசிக்காக இது வந்துட்டு React 17. ஸோ இதில் வந்துட்டு ரியாக்டை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண தேவையில்லை. ஸோ தேவையாக இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இம்போர்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போ தேவைப்படுதுன்றதுனால இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் இப்போ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ ரியாக்ட் அப்படின்றது வந்துட்டு பிரிண்ட் ஆகிருக்கிறது வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். எஸ், நம்ம H1 கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம டிவுக்குள்ளார ஹலோ ரியாக்ட் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஹலோ ரியாக்டை வந்துட்டு ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு இன்னொரு ஜஸ்ட் ரியாக்ட் டாட் கிரியேட் எலமெண்ட். ஜஸ்ட் இப்போ டிவுக்கு பதிலாக நான் H1 கொடுக்குறேன். H1 நல்னா பேசிக்காக ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் இட். null react hello react. ஓகே, ஜஸ்ட் இப்போ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா something missed here I think. எஸ், என்ன அப்படின்னா நான் க்ளோன் எலமெண்ட் கொடுத்துட்டேன் கிரியேட்டுக்கு பதிலாக. ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மிஸ்டேக். ஓகே, ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது ஜஸ்ட் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எலமெண்ட்ஸ் போயிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா டிவுக்குள்ளார H1 இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்படி தான் கொடுத்துருக்கோம், பட் நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது, டிவுக்குள்ளார H1. ஸோ பேசிக்கலி இது தான். ஜஸ்ட் நான் இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறேனே. ஜஸ்ட் மேலே வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணுங்கள். ஸோ பேசிக்கலி இது உங்களுக்கு புரியலனா என்னோடய ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக் சீரியஸ் பாருங்கள். ஆக்சுவலி எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நான் போட்டிருப்பேன். ஓகே, கான்ஸ்ட் கொடுங்க. கான்ஸ்ட் இன்ட்ரோ, ஜஸ்ட் நான் என்ன வேணால் வைக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு நேம் வைக்கிறேன். இன்ட்ரோ = hello reactjs அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல இந்த ஹலோ ரியாக்டுக்கு பதிலாக நான் இந்த இன்ட்ரோவை ஜஸ்ட் கொடுக்குறேன், இந்த வேரியபிளை கொடுக்குறேன். பேசிக்காக வேரியபிள்குள்ளாரையும் ஸ்ட்ரிங்கு தான் இருக்குது. ஸோ நான் கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ reactjsன்றது பிரிண்ட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது பேசிக்கலி இங்கே பார்த்தீங்கன்னா HTML தான். HTML சம் ரியாக்ட் கிரியேட் எலமெண்ட்டுன்னு நம்ம ரியாக்டை வச்சு ஜஸ்ட் போடுறோம், அதுக்குள்ளார வேரியபிளை கொடுக்குறோம், ஜஸ்ட் அது ஒர்க் ஆகுது. பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா HTMLக்குள்ளார ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கும் இப்படி வந்துட்டு பண்ண முடியாது. இதுதான் நம்மளுக்கு ரியாக்ட் வந்துட்டு பேக்
போன் நம்மளுக்கு இதுதான் பண்ணுது, பட் ஸ்டில் இது எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. அதனால தான் வந்துட்டு அவங்க ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நான் இதை வந்துட்டு எடுத்து விடுறேன். ஸோ இந்த ஹலோ ரியாக்ட் இருக்குல்ல, ஸோ இப்போ ஹலோ ரியாக்ட் தான் ஸ்க்ரீனில் வரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ஹலோ ரியாக்டுக்கு பதிலாக நான் ஜஸ்ட் நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே வந்துட்டு இன்ட்ரோ அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சேம் ரிசல்ட் ஹலோ react.js டிவ்வுக்குள்ளார ஒரு h1 இருக்கிறது வந்துட்டு நீங்கள் கீழே இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம். தட்ஸ் இட். ஸோ இப்போ நீங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம வந்துட்டு அப்படி ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளார இப்படி கொடுத்தாலும் சேம் ரிசல்ட் தான் வருது, இப்படி கொடுத்தாலும் சேம் ரிசல்ட் தான் வருது. எது உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது? இது தானே சிம்பிளாக இருக்குது. ஸோ பேசிக்கலி இதுதான் JSX. இது வந்துட்டு JSX கிடையாது, ஜஸ்ட் இதுதான் JSX அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ வந்துட்டு HTML தான், பட் ஸ்டில் இதுக்குள்ளார நம்ம பிரேசஸ் ஓப்பன் பண்ணி ஜாவாஸ்கிரிப்டையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோதாங்க JSX. சில ஜாவாஸ்கிரிப்டை வந்துட்டு நம்ம இந்த JSXக்குள்ளார யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. பேசிக்காக இந்த காம்பனண்ட் ரியாக்ட் காம்பனண்ட் இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இப்போது முதல்ல தேவைப்பட்டுட்டு இருந்துச்சு, இப்போ வந்துட்டு இது நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ வந்துட்டு டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் எழுதலாம். எஸ், இந்த ரிட்டனுக்கு மேலேயும் நீங்கள் வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இந்த ரிட்டனுக்குள்ளார தான் JSX இருக்க போகுது, இந்த ரிட்டனுக்கு மேலே வந்துட்டு எதுவுமே இருக்க போகிறதில்ல. பேசிக் இது வந்துட்டு ஃபங்க்ஷன் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது ரிட்டன் பண்ணியிருக்கோம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம், அதை வந்துட்டு இங்கே ஷோ பண்ணியிருக்கோம் JSXக்குள்ளார. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். தென் இங்கே index.js ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதை ஆப்பை வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் காம்பனண்ட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். ஸோ இது ஒரு சின்டாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்காக இது உங்களுக்கு புரியல அப்படின்னா ஷுவர், எனக்கு தெரியும், நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். பிகாஸ் ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், மல்டிபிள் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அதனால தான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னே வந்துட்டு செப்பரேட் வீடியோ வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தட்ஸ் இட். JSX வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் இதை கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சில க்ளீனப்ஸ் மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறேன். பேசிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா app.css index.css இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நம்ம வேணும்னா வந்துட்டு ஜஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நான் இதை ரிமூவ் பண்ணுறேன். தென் app.testயும் ரிமூவ் பண்ணுறேன். பேசிக்காக இது வந்துட்டு டெஸ்ட் கேஸ் எழுதுறது. ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாது. ஸோ logo.svgயும் ரிமூவ் பண்ணுறேன், ஜஸ்ட் டெலீட் பண்ணுறேன். ரிப்போர்ட் வெப் விர்ச்சுவல் இதையும் நான் ரிமூவ் பண்ணுறேன், இதுவும் எனக்கு வேணாம். ஸோ செட்டப் டெஸ்ட் இதுவும் எனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் நான் இதையும் ரிமூவ் பண்ணுறேன். சோர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா app.jsோ index.jsோ மட்டும்தான் இருக்குது. பேசிக்காக இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ ரிமூவ் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். பேசிக்கலாக அது நாட் எக்ஸிஸ்ட் இல்லை, அந்த ஃபைல்ஸே இல்லை. ஸோ அதுக்கான எரர்ஸ் வந்துட்டு இங்கே த்ரோ பண்ணுது. index.css இல்லை, ஃபெயில் டு கம்ப்ளைல் அப்படின்னு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ் பண்ண இடத்துல எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு index.jsல வந்துட்டு app.index.css யூஸ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். தென் வெப் விர்ச்சுவல்ஸை வந்துட்டு இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்துட்டு இங்கே கீழே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, தென் அப் எவ்ரிதிங் ஃபைன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் app.js போய் பார்க்குறோம். ஸோ இதில் எதுவுமே இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் app.css இம்போர்ட் ஆனதை. இப்போ பார்த்தீங்கன்னா hello.reactjs அப்படின்னு வரதை நீங்கள் பார்க்கலாம். தட்ஸ் இட். இப்போ உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்துட்டு க்ளீனாக இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்துட்டு எப்படி பண்ணலாம். ஜஸ்ட் இங்கே index.jsல வந்துட்டு இங்கே இம்போர்ட் ஆகிருக்கே, இது என்ன பண்ணுது, இந்த காம்பனண்ட் எப்படி இங்கே இம்போர்ட் ஆச்சு அப்படின்றதையும் ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் இட் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye, see you.